ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குக்கர்லேயே சிம்பிளான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணிக்கு சாதாரண புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம சாதாரணமாக புழுங்கல் அரிசி எடுத்தாலே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த அரிசி 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துடலாம். நம்ம எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே அரிசி ஊற போட்டுட்டோம்னா கரெக்டாக ஊறிடும். அரிசி ஊற போட்டுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து சரியாக இருக்கும். அரிசி நல்லா கழுவியாச்சு, இப்போ ஊறட்டும். நான் இன்றைக்கி சிக்கன் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 3 போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு அரைக்கிறதுக்காக. நம்ம தக்காளியை தாளிக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு பதிலாக அரைச்சி சேர்த்தோம்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காரத்துக்கு 5 வரமிளகா போல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. சாதாரணமாகவே பிரியாணி நல்லா காரமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது கூட இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கும் போது காரம் சரியாக இருக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா இஞ்சியை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 4 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இது கூட 6 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது கூட இந்த அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு வரும். பட்டை ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அளவு சொல்ல முடியல, இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். சோம்பு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் கல்பாசி, இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துனா தான் ஹோட்டலில் கிடைக்கிற அதே வாசம் நம்ம வீட்லேயும் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்று அரைச்சிட வேண்டியது தான். தண்ணி நிறைய விடணுங்கிறது அவசியம் இல்லை, கொஞ்சமாக விட்டு அரைச்சா போதும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இனி பிரியாணி செய்ய வேண்டியது தான். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயோட அளவு கரெக்டாக இருக்கணும், இல்லைனா பிசுப்பாக இருக்கும். அதனால 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலானா பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துருக்கேன். இது மாதிரி தாளிக்கிறதுக்கும் சேர்த்துனா தான் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லாவே வணங்கி வரட்டும். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். நம்ம இதுக்கு புதினா கூட சேர்க்க போகிறதில்ல. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட, ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு தோணும் போது சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும். மித்தது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, போதும். நாம் இப்போ அரைச்சி வச்சுருந்த மசாலாவே சேர்த்துக்கலாம். மசாலா பாருங்கள் எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்னு. மசாலாவை நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிறது பூரா ரா இன்க்ரீடியன்ஸ் தான், அதனால நல்லா வதங்கட்டும். மசாலாவை நல்லா வதக்கும் போது தான் மசாலோட பச்சை வாசம் போகும். பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்க்கறத விட இது மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம இது கூட அடிஷ்னலாக எந்த மசாலா தூள் சேர்த்துக்கணுங்கிறது அவசியமே இல்லை, இதுவே போதும், சூப்பராக இருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 80% நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, போதும். நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். சிக்கன் நல்லா கலர் மாதிரி வரட்டும். சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ பிங்க் கலரில் இருக்கல, இது நல்லா ஒயிட் கலராக மாறட்டும். அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். இது மாதிரி நல்லா வணக்கிட்டு செய்யும் போது சிக்கன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிக்கனோட பச்சை வாசமும் இருக்காது.
இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா ஒயிட் கலராக ஆகலை, இனி கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சு, நல்லா ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. போதும், இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஜார் கழுவின தண்ணி தான். அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு 9 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சிக்கனுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னு இப்போவே நம்ம அரிசியை போட்டோம்னா சிக்கன் நல்லா வேகாது. அதனால 5 நிமிஷத்துக்கு தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசியும் சேர்த்துக்கலாம், புதினா கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குமோ நினைக்காதீங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியை டேஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு கறிக்கணும், அப்போ சரியாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, போதும் மூடி வச்சிடலாம். குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். குக்கரோட ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம சிம்பிளான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.